வணக்கம். நமக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஆனா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 7 வார்த்தைகள்ல ஒரு சிறந்த துணைக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட ஒருத்தர் தந்திருக்காருன்னு அவங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல இருந்து அந்த ஒரு குறள் எடுத்து அதுல மறைஞ்சிருக்கிற காலத்தால் அழியாத ஞானத்தை ஆழமா பார்க்க போறோம். இதோ இதுதான் அந்த குறள், திருவள்ளுவரோட வார்த்தைகள். ஒரு நிமிஷம் இந்த வரிகளை சும்மா பாருங்க. வெறும் 7 சீர்கள்ல ஒரு வெற்றிகரமான உறவோட தத்துவத்தையே எப்படி அடக்கியிருக்காருன்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. வாங்க இதோட ஆழத்துக்குள்ள போகலாம். இந்த குறளோட நேரடி ஆங்கில மொழிபெயர்ப்பு இதுதான். இங்க நாம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போதைய சமூக சூழல்ல எழுதப்பட்டது. அதனாலதான் அவள், கணவனின் வருவாய் மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை கொள்கைகள் இருக்கு பாருங்க. அதாவது நல்ல குணம் மற்றும் விவேகம். அது இன்னிக்கும் ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒண்ணு. அதுதான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த 2000 வருஷ பழைய ப்ளூ பிரிண்ட் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட நவீன உறவுகளுக்கு என்ன சொல்ல வருது? இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வள்ளுவர் சொல்ற ஒரு சிறந்த துணைக்கான இலக்கணத்தோட முதல் தூண் பில்லர் 1. அதுதான் இல்லறத்தின் மாண்பு. இதுதான் ஒரு வலுவான உறவோட அஸ்திவாரமேன்னு அவர் சொல்றார். மழைத்தக்க மாண்பு. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இது சும்மா வீட்டு வேலை செய்யற திறமைய பத்தி மட்டும் பேசல. அதுக்கும் மேல ஒரு வீட்டையே அன்பாலையும் பண்பாலையும் வழிநடத்துறது, ஒரு அமைதியான நல்ல சூழலை உருவாக்குறது, இந்த குணநலன்களை தான் இது குறிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த முதல் தூண் ஒருத்தரோட கேரக்டரை பத்தினது. அவங்களோட நன்னடத்தை, கண்ணியம், நேர்மை, இந்த குணங்கள் தான் ஒரு குடும்பத்தோட அடித்தளமா இருக்கு. வள்ளுவர் ஒரு துணை கிட்ட முதல்ல எதிர்பார்க்கறதே இந்த ஆழமான குணநலன்களை தான். சரி, முதல் தூண் ஒருத்தரோட குணம்னா 2வது தூண் என்ன? வாங்க பார்க்கலாம். இது உள்மன பண்பிலிருந்து வெளிப்படையான நடைமுறை செயல்களுக்கு நம்மை கூட்டிட்டு போகுது. இதுதான் பில்லர் 2, வருவாயின் விவேகம். வளத்தக்காள். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இருக்கிற வளம் அல்லது வருமானத்துக்கு பொருத்தமா வாழ்பவர். இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த வார்த்தையே இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை. அதாவது நடைமுறை ஞானம், ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ். இது ஒரு உறவுல இருக்கிற 2 பேருக்குமே பொதுவானது இல்லையா? ஆக இந்த 2வது தூண் நம்ம வரவுக்குள்ள வாழ்ற அந்த பிராக்டிக்கல் விஸ்டமை குறிக்குது. இதுதான் ஒரு குடும்பத்துக்கு ஸ்டெபிலிட்டியும் ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குது. பாருங்க, முதல் தூண் குணம் பத்தி பேசுதுன்னா, இந்த 2வது தூண் செயல் மற்றும் நிர்வாகத் திறமை பத்தி பேசுது. இப்போ இந்த 2 தூண்டுகளையும் ஒன்னா சேர்த்த பார்த்தா என்ன கிடைக்குது? ஒரு முழுமையான வாழ்க்கை துணைனா யாருங்கிறதுக்கான வள்ளுவரோட இறுதி இலக்கணம் இதோ. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. வள்ளுவர் இந்த 2 தூண்களையும் எவ்வளவு முக்கியமா நினைக்கிறாருன்னு பாருங்க. நல்ல குணம் மட்டும் இருந்தா பத்தாது, இல்லனா வரவுக்கேத்த மாதிரி வாழற புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தா பத்தாது. 2மே ஒன்னா இருக்கணும்னு சொல்றாரு. ஒருத்தரோட உள்மன பண்பு இணக்கத்துக்கு அடித்தளமா இருக்குதுன்னா, அவங்களோட நடைமுறை ஞானம் அந்த உறவோட நிலைத்தன்மைக்கு ஒரு கட்டமைப்பா இருக்கு. இந்த 2 தூங்குகளும் ஒன்னா சேரும்போதுதான் குறளோட கடைசி வார்த்தையான வாழ்க்கை துணை பிறக்குது. கவனிச்சிங்களா? வள்ளுவர் கணவனோ மனைவினோ சொல்லல, வாழ்க்கை துணைன்னு சொல்றார். அதாவது நம்ம வாழ்க்கைங்கிற நீண்ட பயணத்துல நம்ம கூடவே கைகோர்த்து வர்ற ஒரு உண்மையான கம்பெனி. அப்போ இந்த 2000 வருஷ பழமையான குறள் சொல்ற வாதம் ரொம்ப தெளிவானது. ஒரு உண்மையான வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க ஆழமான குணநலன்களும் நடைமுறை ஞானமும் ஒன்னா கலந்த ஒருத்தர். ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது. இதுதான் இதோட மைய கருத்து. இவ்வளவு பழமையான இந்த ஞானத்தை நம்ம இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நம்மளோட நவீன கால உறவுகளை பத்தி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. வாங்க இந்த முழு குறளையும் கடைசி தடவையா ஒருமுறை பார்க்கலாம். மனைக்கத்தக்க மாண்புங்கிற குணமோ வளத்தக்காள்ங்கிற விவேகமோ, இந்த 2 தூண்களும் சேரும்போதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை துணை உருவாகுறாங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம உறவுகள்ல பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஆனா குணநலன் மற்றும் நடைமுறை ஞானம்ங்கிற இந்த 2000 வருஷ பழைய ஃபார்முலா இன்னைக்கு நாம ஒரு துணைக்கிட்ட என்ன தேடுறோங்கிறதையே மறுபரிசீலனை செய்ய சொல்லுதா? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?